உலக வரைபடத்துல ஒரு சிறிய புள்ளி போன்ற நாடு தான் இஸ்ரேல். ஆனா அதனுடைய உளவு அமைப்பான மொசாட் நினைத்தால் உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய எதிரியையும் தூக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு சாட்சி தான் இது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமீனி தங்கியிருந்த லீடர்ஷிப் ஹவுஸ் அப்படிங்கிறது சாதாரண இடம் கிடையாது, அது ஒரு இரும்பு கோட்டை. அந்த பாதுகாப்பு வளையத்தை மொசாட் உடைச்சது எப்படி, அது எப்படி இவ்வளவு துல்லியமா திட்டமிட்டாங்க, இந்த அலி கமீனி யாரு, இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே ஈரானுடைய ராணுவ கிடங்குகள் மற்றும் அணுசக்தி மையங்களுக்குள்ள சைலண்டா நுழைந்து தகவல்களை சேகரித்து வந்தது மொசாட். இந்த ஆபரேஷனுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் ரோரிங் லைன். ஈரான் ராணுவத்தோட மிக உயர்மட்டத்திலிருந்தே சிலரை தன்னுடைய பக்கம் இழுத்தது மொசாட். கமேனி எப்போது சுரங்கப்பாதைக்குள்ள போவாரு, அவருடைய குடும்பத்தினர் எப்போது அங்கு வருவாங்க அப்படிங்கிற துல்லியமான நேரத்தை கொடுத்ததே அந்த உள்ளூர் ஆட்கள் தானா. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை ஒரே நேரத்துல செயலிழக்க செய்தது மொசாட்டுடைய சைபர் பிரிவு. இதனால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் உள்ள நுழைஞ்சது கூட தெரியாம ஈரான் ராணுவம் விழிப்பிதுங்கி நின்றது. தாக்குதல் நடந்த சில நிமிடங்களிலேயே மொசாட் தன்னுடைய அதிகாரப்பூர்வ டெலகிராம் சேனல்ல ஈரானிய மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சு, நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், அரசுக்கு எதிராக புரட்சி செய்யுங்கள். இது ஈரானிய உளவுத்துறையை குழப்பத்துல ஆழ்த்தியது. கமேனியுடைய இல்லத்தின் ஜன்னல் வழியா பாய்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு துல்லியமான ஏவுகணைகளை மொசாட் வழிகாட்டுதலின்படி இஸ்ரேல் ஏவனாங்க. குறிப்பா கதிரியக்க கழிவுகளை அழிக்கக்கூடிய திறன் கொண்ட மேக்னெட்டிக் பாம் ரகசியங்களையும் மொசாட் ஏற்கனவே சோதிச்சிருந்தது. மொசாட்ல கீடவுன் அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவு உண்டு. அதனுடைய பொருள் ஈட்டி. இந்த பிரிவு சேர்ந்த ஏஜென்ட்கள் தான் கமேனியுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க தெஹ்ரான் நகர வீதிகள்ல மாறுவேடத்துல சுத்தி தெரிஞ்சிருக்காங்க. கடந்த 2020 ஈரான் அணு விஞ்ஞானி ஃபக்ரிசாதேவ செயற்கைக்கோள் மூலமா இயக்கப்பட்ட இயந்திர துப்பாக்கி ஏஐ மெஷின் கன் அதன் மூலமா தான் மொசாட் தீர்த்து கட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை தான் இப்பவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறை மொசாட் தனியா செயல்படல. அமெரிக்காவோட சிஐஏ மற்றும் பென்டகனும் இணைஞ்சு ஆபரேஷன் எபிக் பியூரியோட ஒரு பகுதியா செயல்பட்டது. ராஜதந்திரம் தோல்வியுற்ற இடத்துல ரகசிய தாக்குதல் தொடங்குச்சு. இதுதான் இஸ்ரேலோட தாரக மந்திரம். கமேனியுடைய மறைவை ஈரான் அரசு தொடக்கத்துல மறைக்க முயன்றாலும் மொசாட் வெளியிட்ட காம்பவுண்ட் சேட்டலைட் படங்கள் ஈரானுடைய பொய்களை உடைச்செறிஞ்சது. இதனை தொடர்ந்துதான் ஈரான் கமேனி மறைவை உறுதி பண்ணினாங்க. இப்போது அடுத்த கட்டமா ஈரானுடைய அடுத்த வாரிசு யாரு, அவருக்கு மொசாட் வச்சிருக்கக்கூடிய பரிசு என்ன அப்படிங்கிறது தான் தெஹ்ரான்ல இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயமா இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமா உலக நாடுகள் அனைத்தும் இந்த வார்த்தைகளை தான் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனா இஸ்ரேல் இதற்கு பின்பு போட்ட பிளான் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. அந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பக்கூடிய நாடகம் தான். ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள் அனைவருக்கும் ஒருமித்த கருத்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நேத்து தான் கமேனி ஒரு ரகசிய கூட்டத்தை கூட்டினாரு. அமைதி பேச்சுவார்த்தை குறித்த இறுதி முடிவெடுக்கிறதுக்கு தன்னுடைய வாரிசுகள் மற்றும் முக்கிய தளபதிகள் அனைவரையும் ஒரே கூரையின் கீழ் வரவழைச்சாரு. அப்போதுதான் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிறத மொசாட்டுடைய சேட்டலைட், அது போக தெஹ்ரான்ல இருந்த அந்த ஒற்றர்கள் அதை கரெக்டா கண்காணிச்சு டிக் பண்ணியிருக்காங்க. கமேனியும் அவருடைய குடும்பத்தினரும் தளபதிகளும் ஹாலுக்குள்ள நுழைஞ்சு அமர்ந்த 30வது வினாடியில இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏவுகணைகள் எல்லாம் சீறி பாஞ்சுது. அந்த சில நிமிடங்கள்லயே அந்த ரகசிய கோட்டை தரைமட்டமானது. இப்படிதான் அலி கமேனி கொல்லப்பட்டாரு. யார் இந்த அலி கமேனின்னு பார்த்தா, 1939 மஜாத் நகரத்துல பிறந்த கமேனி 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சி காலகட்டத்துல ஒரு முக்கிய மத பிரமுகரா உருவெடுத்தாரு. இஸ்லாமிய புரட்சியை அப்போது முன்னின்று நடத்தின கமேனியோடைய நெருங்கிய கூட்டாளி தான் கமேனி. ஷா முகமது ரஷா பஹல்வியோடைய ஆட்சியில தன்னுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக பல முறை கைது செய்யப்பட்டார். இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான்ல அமைந்த புதிய அரசியல் அவருக்கு சீக்கிரமாவே முக்கிய இடம் கொடுத்தது. 1981 முதல் 1989 வரைக்கும் ஈரான் ஈராக் போர் உள்ளிட்ட கொந்தளிப்பான காலகட்டங்கள்ல அவர் ஈரானுடைய அதிபரா பணியாற்றினார். 1989 இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்ட கொமேனியோடைய மறைவுக்கு அப்புறமா கமேனி ஈரானுடைய 2வது சுப்ரீம் லீடரா மாறினார். அந்த பதவி அரசுக்கு மேலானது. அரசு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை மாத்தி அமைக்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் லீடருக்கு இருக்கு. சுப்ரீம் லீடருக்கு தான் அரசின் மீது இறுதி அதிகாரமும் இருக்குது. சுப்ரீம் லீடர் என்ற முறையில ஈரானுடைய ஆயுதப்படைகள், இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, நீதித்துறை மற்றும் அரசு ஒளிபரப்பு நெட்வொர்க் ஆகியவை நேரடியா அவருடைய கண்ட்ரோல்ல தான் வரும். வெளியுறவு கொள்கை மற்றும் அணுசக்தி முடிவுகள்னு முக்கியமான விஷயங்களிலும் கமேனிக்கு முழுமையான அதிகாரம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு மற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்களை விட இவருக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அதனாலதான் இவரை கேட்காம ஈரான்ல ஒரு அணு கூட அசைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளைத்தான் போட்டு தள்ளியிருக்காங்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்.
Subscribe to One India and never miss an update.